புதுச்சேரி பீச்சில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது தவறி விழுந்து பாறைகளுக்குள் சிக்கிக்கொண்ட பெண் ஐடி ஊழியர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டிருக்கிறார். உயிரை பணயம் வைத்து செல்ஃபி எடுத்து வில்லங்கத்தில் முடிந்த விவகாரத்தில் நடந்தது என்ன? ரீல்ஸ் மற்றும் செல்ஃபி வரி இன்றைய தலைமுறையினரை பாடாய்படுத்தி எடுக்கிறது மக்களே. அதாவது அதை எப்படி சொல்ல வேண்டுமென்றால், பிளான் போட்டு பக்காவாக கிளம்பி டூர் சென்றாலோ அல்லது ட்ரிப் அடித்தாலோ அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கும் காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. மாறாக ஒரு பாட்டை போட்டு கூடவே ஆடாத ஆட்டம் போட்டு ரீல்ஸ் எடுக்கும் பழக்கம் ட்ரெண்டாகி போச்சு. ஆனால் அது எப்படி ஒரு வில்லங்கத்தை சரக்கென்று இழுத்துவிடும் என யாரும் புரிந்து கொள்வதுதான் இல்லை. அப்படித்தான் செல்ஃபி மோகத்தில் தோழிகளுடன் புதுச்சேரி பீச்சுக்கு சென்ற இளம்பெண் ஒருவர் கால் வழுக்கி விழுந்து பாறைகளுக்கு நடுவே சிக்கி உயிரை பணயம் வைத்துள்ளார். பல மணி நேரம் பலரையும் பதைக்க வைத்து மரணத்தின் வாயில் வரை சென்று சடக்கென யூட்டர்ன் போட்டு திரும்பி உள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பாண்டியை பதறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? அடிக்கிற குளிரில் கடலோரம் வீசிய காற்று, இப்படி குழுவென காற்று வாங்க தோழிகளுடன் டூர் வந்த பெண் பாண்டி கடற்கரைக்கு சென்று அங்குள்ள பாறைகளில் ஏறி நின்று ஜாலியாக செல்போனை கையில் பிடித்தபடி ரீல்ஸை எடுத்துள்ளார். கூடவே பல செல்ஃபிகளையும் தட்டி உள்ளார். என்னதான் எடுத்தாலும் பேக்ரவுண்ட் சரியா கவர் ஆகலையே என சுற்றி சுழன்று செல்ஃபி எடுக்கும் போது தவறுதலாக தடுக்கி விழுந்து பாறைகளுக்கு நடுவே வசமாக சிக்கிக் கொண்டார். ஈரமாக இருந்ததால் விழுந்த வேகத்தில் உள்ளே இழுத்து கொள்ள இவரால் மேலே எந்திரிக்க முடியவில்லை. காரணம், பாதி உடல் பாறைகளுக்கு மேலும் பாதி உடல் பாறைகளுக்குள்ளேயும் சிக்கிக் கொள்ள வலியால் அலறி கதறி துடித்துள்ளார். உடனே அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் கடலோர பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தகவல் கொடுத்து பெண்ணை மீட்க முயன்றனர். ஆனால் அது முடியாமல் போனது. உடனே தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்து பெண்ணை காப்பாற்ற பொதுமக்களும் சேர்ந்து களத்தில் இறங்கினர். ஆனால் உடல் பாறைகளுக்கிடவே செமத்தையாக சிக்கிக் கொண்டதால் இவரை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகி போனது. என்னடா நமக்கு வந்த சோதனை என்று கிரேன் வரவழைக்கப்பட்டு பாறையை அகற்றிய பின்னரே பல மணி நேர போராட்டத்திற்கு பின் அவர் காயங்களுடன் பத்திரமாக மீட்கப்பட்டார். போட்டிக்கு கப்பு எப்படி முக்கியமோ அதுபோல ரீல்ஸ் எடுக்க உடம்பு முக்கியம், உடம்புக்கு உயிர் முக்கிய மக்களே. கொண்டாட நினைத்து திண்டாட்டமாகி பின் கொண்டாட்டத்தையே இழந்த கதையாகி போய்விடும். பி கேர்ஃபுல் மக்களே.